நான் இன்னைக்கு பூண்டு வெங்காய கார சட்னி செய்ய போறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது பூண்டு வந்து என்னன்னா blood pressure வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணும். இத நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்தணும். சட்னியாவோ இல்ல சாம்பார் பருப்பு ஏதாவது ஒண்ணுல நம்ம சேர்த்திட்டு வரணும். இந்த சட்னி வந்து பூண்டு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரே அளவுல எடுத்துட்டு வரமிளகாய் 10 எடுத்துர்க்கேன். இது வந்து காரத்தை வந்து குறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணி செய்ய போறேன். எவ்வளவு ஈஸியா செய்யலாம்ங்கறது இந்த வீடியோல சொல்றேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 எடுத்துர்க்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பூண்டு வந்து அதாவது என்ன சின்ன வெங்காயம் எவ்வளவு எடுக்கறோமோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவலாவா எடுத்துக்கலாம், ஜாஸ்தியாவா எடுத்துக்கலாம். வரமிளகாய் 10. இத வந்து நம்ம அப்படியே பச்சையா அரைக்க போறோம். இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, புளி கொஞ்சமா எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம ஊத்தணும். ஏன்னா பூண்டு காரம், சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே காரம். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். வேற என்ன எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இத நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்வீட்டிஸா இருக்கும். அதே மாதிரி அது வந்து என்னன்னா காரத்தை வந்து அடக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இந்த காரத்தை அடக்கிறதுக்காக நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால டேஸ்டா இருக்கும். போட்டாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். சிம்ல வெச்சுக்கோங்க. இதுக்கு தக்காளி தேவையில்லை. இது தொக்கு மாதிரி கூட சொல்லலாம். பூண்டு வெங்காய தொக்கு மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டா நீங்க தொட்டுட்டீனா போதும். ரொம்பலாம் தொட்டு சாப்பிட கூடாது இதையே. ஏன்னா காரம் ரொம்ப இருக்குறதனால லைட்டா தொட்டு சாப்பிடுங்க. இது வந்து தேங்காய் சட்னி சாப்பிடுறப்போ இது வந்து சைடுல வச்சிட்டோம்னா ரெண்டு சட்னி சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இது தண்ணி எதுவும் நம்ம ஊத்த வேண்டியது இல்ல. இத நல்லா mix பண்ணி விடுங்க. புளியும் போட்டுக்கிறதுனால என்னன்னா கெடாது. சட்னி வந்து சீக்கிரமா கெடாது. இப்போ லைட்டா நம்ம இந்த கொஞ்சம் இருக்கிற நல்லெண்ணெயும் லைட்டா விடுவோம். இது வந்து லைட்டா பச்சை வாசம் போனா போதும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேற பாத்திரத்தை மாத்திக்கலாம். இந்த சட்னி வந்து நீங்க தோசை அதாவது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமா வச்சு சாப்பிட்டாவே போதும். ஏன்னா காரம் நிறைய இருக்கும். சாப்பிறப்போ என்னன்னா நல்லெண்ணெய் ஊத்திட்டு மேலே ஊத்திட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாம். நான் பூண்டு வெங்காய கார சட்னி எப்படி செஞ்சேங்கறத பாத்தீங்க. இது வந்து என்னன்னா தோசைக்கு இட்லிக்கு வந்து நல்ல காம்பினேஷன். கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அதிகமா சேர்த்தாம அத கொஞ்சமா எடுத்துட்டாவே போதும். இது மேல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. உங்க फ्रेंड्स கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க.